ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டல் லைனில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ட்ரெண்ட் லைன்லையுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, அது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே இங்கே வந்து மல்டிபிள் ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா ட்ரெண்ட் லைன்ஸுமே வந்து ஒரே டைமில் பார்த்து நீங்கள் இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனுமே தனித்தனியா நீங்க பார்க்கணும். நான் ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எல்லா ட்ரெண்ட் லைன்ஸும் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே நான் மேக் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால நான் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னுமே அங்கே க்ளோஸ் ஆகாம வந்து இங்கே தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துருக்க சார்ட் வந்து க்ரூட் ஆயில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இங்கே இங்கே நம்ம வந்து இங்க ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த லைனை ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணிட்டு இப்போ நான் பை சைடு பிளான் பண்ணணும்னா பை சைடு பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறப்போ நீங்க அந்த ட்ரெண்ட்ல வந்து நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எங்க எடுக்கணும் அப்படின்னா இங்க எடுத்துருக்கணும், இல்லைன்னா இங்கேயாவது எடுத்துருக்கணும். இங்க போயிட்டு எடுக்கக்கூடாது. நீங்க ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஃபாலோ பண்ணும், இதுதான் ரூல்ஸ். சப்போஸ் நீங்க இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் எஸ்எல். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இப்போ நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 டச்சஸ் இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். பட் மினிமமாக நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணணும்னாலே ஒரு 2 பாயிண்ட் இருக்கணும். ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனே ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொன்னேன் மினிமம் வந்து 2 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிடுச்சு, இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைச்சிடுச்சு. இந்த லைனை வந்து நீங்க டிராப் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ லைனு கீழே வந்துட்டு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் வந்து இங்கே செல்லிங் ப்ரெஷர் தெரியுது, செல்லிங்கான இண்டிகேஷன் இருக்கு. பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த கேண்டில்ல கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க, லைனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் டைம் ரீடெஸ்ட் பண்ணலாம். இங்க வந்து நீங்க வந்து செல்லுக்கான என்ட்ரி பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்பிடிவில நீங்க ட்ரேட்ஸ் கமிட் பண்ணக்கூடாது. அந்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து நீங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க யூஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இப்போ நீங்க வந்து செல் பண்றீங்க அப்படின்னா இது அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். பை பண்றீங்க அப்படின்னா அதோட சப்போர்ட் ரீஜன்ல பை பண்ணணும். ஸோ இங்க என்ட்ரி எடுத்துட்டு திருப்பி நீங்க வந்து அந்த ட்ரெண்ட் இப்போ இங்க வந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க ஆல்ரெடி ஒரு ஹை இருக்கு இல்லையா? ஸோ அங்க ஏதாவது ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா மேபி நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கலாம். இங்க க்ளோஸ் ஆகுறப்போ நீங்க வந்து அந்த ட்ரேடை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இன்னும் வெயிட் பண்றேன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா அந்த டே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன். ஸோ அப்போ
இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டீங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து திருப்பியும் அதை வந்து மாத்திக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகாம, இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகாம உள்ளே இருக்கு. அதில் எப்படி அந்த அன்னைக்கு டே வந்து க்ளோஸிங் 11 o'clock க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து செல்லிங் கேப் டவுன்ல ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து அவங்க வந்து பையிங்கான வியூ இருக்கவே இருக்கு. பையிங்கான வியூ இல்லை அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்போ இங்க இருக்கிற ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு போயிட்டு இதை தான் நம்ம ஹையா வச்சு இந்த பாயிண்ட்டையும் நம்ம கணிப்போம். அப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க இந்த இந்த இடத்துல இங்க ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அப்போ கண்டினியூஸ் ஒரு செல் ட்ரெண்ட் நடக்குது. மல்டிபிள் டச்சஸ் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. 3 times ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிறப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷா இருக்கிறப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பைக்கான பிளான் பண்ணலாம். இந்த பைக்கான பிளான் பண்ணும்போது உங்களுடைய எஸ்எல் வந்து அதுக்கோட ரீசன் ஸ்விங் லோ வந்து நீங்க வந்து ஒரு எஸ்எல்லா வச்சுட்டு ட்ரேட்ஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இப்படி போறப்போ நீங்க வந்து இப்படி கூட ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இது வந்து வேலிடான்னு கேட்டீங்கன்னா வேலிட் தான். பட் இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். எப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஸ்லாண்டிங்கா போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ரெண்ட் லைனோட அக்யூரசி அதிகமா இருக்கும். இப்போ நீங்க டைம் பீயிங் இதுல போடுறீங்க, இந்த என்ட்ரி எடுத்துட்டீங்க, உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே வரீங்க. இந்த இடம் வந்தோடனே ஒரு க்ளோஸ் இங்கே கேண்டிலுக்குள்ள ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிறப்போ உங்க ட்ரேடை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்க இங்க என்ட்ரி எடுத்து இங்கேயே நீங்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க யோசிக்காம க்ளோஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி கேப் அப் லாக் ஆயிட்டு அங்க போகுது. அது வந்து டிஃப்ரெண்ட். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் கிடையாது. ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து பை ட்ரெண்ட்ல தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்டர் பண்ணும்போது எனக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னுமே வேலிட் தான். மீன் டைம் இங்க ஒரு அக்ரெசிவ் பையிங் நடக்குது. ஸோ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் டச், இங்க ஒரு செகண்ட் டச் நடக்குது. ஆக்சுவலா இந்த டச் வந்து இந்த இடத்துல வருங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இதுல போட்டு வச்சிருந்தேன். பட் எக்ஸாக்டா இந்த ஜோன் தான் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஏரியாவில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ அது வரப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ட்ரேட்ஸ்க்கான பிளான் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு இந்த ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடக்குதா? ஸோ அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்புறம் நீங்க ஒரு ட்ரேட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா இங்கேயே நீங்க ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும். போயிட்டு இந்த இந்த கேண்டிலோட லோ வந்து நீங்க ஒரு எஸ்எல்ஆ பிளான் பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் பண்ணலாம். இதுல நீங்க ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க லோவை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட விக் டு விக் தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறது எங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா அதோட பாடி க்ளோஸை தான் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து லோ வச்சிருக்காங்க. இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் செல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் ஆனால் அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் கீழே வச்சிருக்காங்க. அப்போ ஆனால் செல் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இங்க மேல போயிடுச்சுங்கிறதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்டிவ், இந்த ட்ரெண்ட் பை சைடுக்கான ஆக்டிவ் பை சைடு ஆக்டிவா தான் இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து விக் வச்சுட்டு திரும்பிருக்காங்க. எப்பயுமே வந்து க்ளோஸ் வந்து எப்போ முக்கியம் அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு க்ளோஸ் முக்கியம். அந்த சப்போர்ட் ரீஜன்லயோ ரெசிஸ்டன்ட் ரீஜன்லயோ இது பண்ணும்போது அப்போ வந்து
நம்ம கம்ப்ளீட் லோவோ ஹையோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, அந்த விக்கை வச்சு தான் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த இடத்துலயும் பாருங்க, அந்த கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகுறது எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா அதோட லீஸ்ட் ரீஜன் என்னவோ அதுதான் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இனிஷியலாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ராங் என்ட்ரிஸ் கூட நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லார்ஜர் டைம் ஃப்ரேமில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ நான் சொல்லித்தரது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற ட்ரெண்ட் லைனோட இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவலில் கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் ரேஷியோ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ மேக் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.